students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா phase crossover frequency எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் கொடுத்திருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். என்ன மேடம் வித்தியாசம் இருக்கு? நீங்க ஆல்ரெடி இதுல நிறைய வீடியோ பண்ணிருக்கீங்க அப்படி தானே கேக்குறீங்க. நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராஃபே போட போறது இல்ல. சோ கிராஃப் இல்லாம நம்ம எப்படி வந்து ஒமேகாவோட வேல்யூ தட் இஸ் ஒமேகா pc யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். For the transfer function, g of s into h of s is equal to 1 divided by s into s plus 1 into s plus 0.5. The phase crossover frequency is dash. Actually, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா one of the gate question. So, இது வந்து எங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா sample questionல கேட்டிருந்தாங்க. So, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். Okay. So, first நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற transfer function எடுத்து எழுதிக்கோங்க. So, என்ன கொடுத்திருக்காங்க? g of s into h of s is equal to 1 divided by s into s plus 1 into s plus 0.5 னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன்ல 1 plus s ஃபார்ம்ல இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். இது வந்து 1 plus s ல இருக்கு. அதனால பிரச்சனையே இல்ல. பட் இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா s plus 0.5 ல இருக்கு. அப்ப நான் இந்த 0.5 நான் வெளியில எடுக்கணும். ஓகேவா? சோ அப்படி வெளியில எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 1 divided by s into s plus 1 into 0.5 நான் வெளியில எடுக்கிறேன். அப்படி எடுக்கிறப்போ எனக்கு s divided by 0.5 plus 1 ன்னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? சோ இத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 divided by s into s plus 1 into so 0.5 நான் என்ன பண்ணலாம்? மேல கூட கொண்டு போய்க்கலாம். 1 divided by 0.5 சோ இங்க எழுதிக்கோங்க, நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ 1 divided by 0.5 நமக்கு என்னது? 2s plus 1. சோ இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகே. சோ இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா எங்கெல்லாம் s இருக்கோ அங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்? j omega ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகே. சப்போ g of j omega into h of j omega is equal to 1 divided by 0.5 divided by so s ங்கற இடத்துல j omega. So j omega into j omega plus 1 into 2j omega plus 1 இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படினா phase crossover frequency வேணும், ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதனால நான் இப்போ என்ன பண்றேன்? phase angle ஃபைண்ட் அவுட் பண்றேன். சோ அப்போ pi is equal to சோ இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? pi is equal to இங்க டினாமினேட்டர்ல s டேர்ம் இருக்கு, இல்லனா j omega டேர்ம் இருக்கு. அப்ப j omega டேர்ம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 90 டிகிரின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சோ a plus jb அப்படினா இதோட ஆங்கிள் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? tan inverse of b by a ன்னு கண்டுபிடிப்போம். இதுதான் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? சோ இப்ப அதே மாதிரி தான் இங்க எனக்கு என்ன இருக்கு? j omega plus 1 ன்னு இருக்கு. சோ இங்க அதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அப்ப என்ன வரும்? இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் நான் நியூமரேட்டர் கொண்டு போனேன்னா மைனஸ் ஆயிடும். சோ இங்க எல்லாம் ப்ராடக்ட்ல இருக்குல்ல. சோ ஒவ்வொரு டேர்மும் ப்ராடக்ட்ல இருக்கு. அப்ப இந்த ப்ராடக்ட்டை நம்ம இங்க எப்படி எழுதுவோம் அப்படின்னா அடிஷன்ல எழுதுவோம். இது மேல கொண்டு போறப்ப மைனஸ் ஆயிடும். அவ்வளவுதான். சோ அப்போ minus 90 டிகிரி minus tan inverse of b யோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கு? ஒமேகா இருக்கு. சோ ஒமேகா divided by 1 ஒமேகாவை அப்படியே எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா b யோட வேல்யூ 2 ஒமேகா, a வோட வேல்யூ 1. சோ அதனால minus tan inverse of 2 ஒமேகான்னு எழுதிக்கிறேன். சோ this is pi. ஓகேவா? சோ நார்மலா நம்ம வந்து கிராஃப்ல எப்படி கண்டுபிடிப்போம்? phase crossover frequency என்ன பண்ணுவோம்? -180 டிகிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி அது என்ன ஒமேகால கட் பண்ணதோ அத வந்து ஒமேகா pc ன்னு எழுதுவோம். ஓகேவா? அப்ப -180 டிகிரி. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா -180 டிகிரி is equal to -90 டிகிரி minus tan inverse of omega minus tan inverse of 2 omega. இப்போ நான் இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படினா எனக்கு -90 டிகிரி வரும். So this is equal to minus tan inverse of omega minus tan inverse of 2 omega ன்னு வரும். இப்போ எல்லா சைடும் நான் மைனஸால மல்டிப்ளை பண்ணேன் அப்படினா 90 is equal to tan inverse of omega plus tan inverse of 2 omega ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்தரா மினிமைஸ் பண்ணனும். சோ இங்க வந்து நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன் அப்படினா tan inverse of a plus tan inverse of b. இத நான் வந்து எப்படி எழுத போறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா tan inverse of a plus b divided by 1 minus ab. இது நமக்கு ஃபார்முலா. இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? இப்போ இங்க tan a ங்கிறது tan inverse of a ங்கிறது என்ன? நமக்கு tan inverse of omega.
tan inverse of bங்கிறது என்னது tan inverse of 2 omega. ஓகே, இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படினா எனக்கு என்ன வரும் பாருங்க, tan inverse of aங்கிற இடத்துல omega, bங்கிற இடத்துல 2 omega divided by 1 minus omega into 2 omega. அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, tan inverse of 3 omega divided by 1 minus 2 omega square னு வரும். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன எழுதிக்கிறேன், 90 degree is equal to tan inverse of 3 omega divided by 1 minus 2 omega square னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த tan inverse நான் கேன்சல் பண்ணனும். அதுக்காக நான் என்ன பண்றேன், ரெண்டு சைடும் tan ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ அப்போ tan 90 degree is equal to என்னாகும், இது கேன்சல் ஆயிரும், 3 omega divided by 1 minus 2 omega square னு வரும். அப்ப tan 90 degree என்னது நமக்கு, infinity. கரெக்ட்டா? சோ அப்போ infinity is equal to 3 omega divided by 1 minus 2 omega square. ஓகே, அப்ப என்ன மீனிங், anything divided by 0 வந்து infinity னு தெரியும். சோ அப்ப இதில இருந்து நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 1 minus 2 omega square is equal to 0 னு எழுதிக்கிறேன். கரெக்ட்டா இல்ல? anything divided by 0 தான் infinity. கரெக்ட்டா? அப்ப this term 1 minus 2 omega square is equal to 0 னு எடுத்துக்கிறேன். சோ அப்ப இதில இருந்து minus 2 omega square is equal to minus 1. இது இந்த சைடு கொண்டு போறேன். சோ அப்ப 2 omega square is equal to 1. அப்ப omega square is equal to 1 by 2. அப்ப omega is equal to square root of 1 by 2. சோ இதை simplify பண்ணீங்கன்னா 0.707 radian per second. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா phase crossover frequency. இப்ப பாருங்க, இங்க நம்ம என்ன பண்ணல அப்படின்னா எந்த கிராஃபும் யூஸ் பண்ணல. சோ யூஸ் பண்ணாமையே நம்ம phase crossover frequency என்ன வந்தது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ மெயின் எக்ஸாம் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கிராஃப் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்ல கேட் எக்ஸாமுக்கு போனீங்க அப்படினா அப்போ நீங்க இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணனும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.